டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பிளாஸ்மா, அப்புறம் எப்படி பாண்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நடக்குது பிளாஸ்மா டெக்னாலஜி வச்சு. அத நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தா வந்து பார்ப்போம். நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணிடலாம். ஸோ அப்பதான் வந்து இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 2 விஷயம் நம்ம வந்து புரியணும். பிளாஸ்மான்றது என்ன? அப்புறம் பாண்டிங்னா என்ன? இது 2மே வந்து தனித்தனி விஷயம். ஆனா இது 2மே வந்து ஒண்ணா போடப் போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்மானா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பிளாஸ்மான்றது ஒரு ஸ்டேட். இப்ப நம்ம 3 ஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கோம். ஒண்ணு வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். பிளாஸ்மான்றது 4வது ஸ்டேட். இப்போ வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். அந்த ஐஸ் கட்டி வந்து சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஹீட் அப்ளை பண்ணா அது லிக்விடா மாறிடும். லிக்விடுக்கு அப்புறம் வந்து நம்ம கேஸா மாத்திடுறோம். இப்போ பிளாஸ்மான்றது அதுக்கு அடுத்த ஸ்டேட். நம்ம கேஸை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பிளாஸ்மாவா மாறிடும். இது எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா, இப்போ சாலிடா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டம்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அதனால தான் வந்து அது காம்பாக்ட்டா சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்